எல்லாருக்கும் வணக்கம். மாமன் படம் இன்னைக்கு வெளிவந்து ஒரு வாரம் ஆச்சு. மிகப்பெரிய ஒரு வெற்றி படம் அமைஞ்சிருச்சு. குடும்பமா கொண்டாடுறாங்க. ரொம்ப மகிழ்ச்சியா இருக்குது. இந்த மாமன் படத்துக்காக ஜி தமிழ் டிவி நிகழ்ச்சியில டான்ஸ் ஜோடி டான்ஸ் அந்த நிகழ்ச்சியில படத்தோட ப்ரமோஷனுக்காக போனோம். நானும் அன்பு தம்பி இயக்குனரும் போனப்ப பஞ்சமியோட அந்த டான்ஸ் பார்த்தோம். அங்க பஞ்சமி எங்கிருந்து ஆரம்பிச்சு எவ்வளவு கடினமான ஒரு பொண்ணா பிறந்து எவ்வளவு போராட்டம் பண்ணி இன்னமும் போராடிக்கிட்டு தான் இருக்கு. அந்த தங்கச்சி வந்து இன்னைக்கு அந்த டான்ஸ் டான்ஸ்ல கலந்துக்கிட்டு மிக பிரமாதமா ஒரு பர்ஃபார்மன்ஸை கொடுத்துட்டு இருக்காங்க. உலகம் பூரா எனக்கு அந்த தங்கச்சியை சொன்ன அவ்வளவு பேத்துக்கு தெரியுது. அப்ப அதை பார்த்துட்டு பசங்க இருக்காங்களான்னு கேட்டிருந்தோம். 3 பசங்க இருக்கான்னு சொல்லியிருந்தாங்க. தங்கச்சி காது குத்தியாச்சான்னு கேட்டேன். காது குத்தலைனா 3 பேர்த்த காது குத்துறதான்னு என்னோட கனவுன்னு சொன்னாங்க. அந்த மேடையில சொல்லிட்டு வந்தோம். மாமன் பட பெர்ஃபார்மன்ஸ்க்காக வந்தோம். அதை தாண்டி எனக்கு ரொம்ப நெகிழ்வா இருக்குதுப்பா. உன்னோட திறமையை உன்னோட போராட்டத்தை நினைச்சு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது. ஒவ்வொரு பொண்ணுக்கும் இப்படி ஒரு விடாமுயற்சி, இப்படி ஒரு தன்னம்பிக்கை இருக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த 3 குழந்தைகளுக்கும் ஒரு மாமனா நானும் அவங்க தாய் மாமன் இருக்கேன். இருந்தா நானும் ஒரு மாமனா தாய் மாமனா தம்பி ஒரு தாய் மாமனா இருந்து இந்த குழந்தைகளுக்கு காது குத்தணும், எங்க தலைமையில குத்தணும் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். அதுக்கான நேரம் இன்னைக்கு வந்துருச்சு. இன்னைக்கு எங்களோட தலைமையில இந்த 3 கட்டி பெத்தார்களுக்கு இன்னைக்கு காது குத்தி இருக்கோம். ரொம்ப மகிழ்ச்சி. ஸோ அதுக்கான இந்த ஏற்பாடு தான் அது. இப்படி ஒரு ஏற்பாடு செய்த ஜி தமிழுக்கு நான் பெரிய நன்றி சொல்லிக்கிறேன். இல்லைண்ணே, எல்லாரும் யாரு திரைக்குன்னு கிடையாதுங்கண்ணே. உங்க குடும்பத்தை எல்லார் வீட்லயுமே எல்லாருக்கும் பிரச்சனை அங்கங்க சில இடங்கள்ல நடந்துகிட்டு தான் இருக்குது. நம்ம திரைன்றனால மீடியான்றனால நம்ம சினிமாவில் இருக்கிறனால உடனே பயங்கரமா போக்கஸ் ஆகுது. அதை விட பயங்கர ப்ராப்ளம் ஒவ்வொரு வீட்டிலும் நடக்கத்தான் செய்யுதுங்க. இந்த மீடியால பெருசா போக்கஸ் ஆகுது நம்ம சினிமா அப்படிங்கிறதுனால கண்டிப்பா அதுவும் நல்லபடியா சால்வான சந்தோஷம். எல்லாம் வேண்டிக்காங்க. யாரும் சண்டை போட்டு பிரிய வேண்டாம். எல்லாரும் நல்லா இருக்கும். சரி, இப்போ இந்த தாய் மாமன்ற ஒரு இதுல வந்துட்டு 3 பேர் பண்ணிருக்கீங்க. இதே போல நிறைய பேர் இன்னும் ஏழ்மைகள் இருக்காங்க. அந்த மாதிரி உதவிகள் கேட்டா நீங்க செய்வீங்களா? கண்டிப்பா. ஒருத்தவங்க முடியாதவங்க இருக்காங்க, அப்படி ஒரு சூழ்நிலை இல்லை, கஷ்டப்படுறாங்க, தாராளமா செய்ய தப்பு இல்லை. நான் மட்டும் நீங்களும் வாங்க சேர்ந்து செய்யுங்க. அதே போல இப்போ முன்னணி நடிக்கிற இப்போ வந்துட்டீங்க, காமெடியில இருந்து இப்போ ஹீரோ ஆயிருக்கீங்க. மேலும் இப்போ விஜய் போன பிறகு அந்த இடத்துல நிரப்புறதுக்கு ஒரு ஆட்கள் போட்டி கொடுத்துருக்காங்க. அந்த போட்டியில நீங்க இருக்கீங்களா? சிவகார்த்திகேயன் சார் கூட அவரும் ஒரு காமெடியா இருந்தாரு, இப்போ ஹீரோ ஆயிட்டாரு. இப்போ நீங்களும் ஹீரோ ஆயிட்டீங்க. அதுக்கு சூப்பர் ஸ்டாரா வரதுக்கு இந்த மாதிரி எல்லாரும் இடத்தும் யாரும் ஒரு இடத்த விட்டு பண்ண ஒரு இடத்த வந்து பார்த்து கிடையாதுன்னு அவங்கவுங்க இடத்த அவங்கவுங்க தக்க வச்சுட்டு இருக்காங்க. விஜயனுங்கிறது இன்னைக்கு மிகப்பெரிய உச்சத்துல இருக்காது. இன்னைக்கு அவரு அவரோட அடுத்து ஒவ்வொரு ஆக்டும் எல்லாரும் அவங்கவுங்க இடம் அவங்கவுங்க தானே அது. அதனால ஒண்ணு இல்லை. கண்டிப்பா நானும் ஒரு இன்னும் மக்கள் மத்தியில என்ன பேரும் புகழோட இன்னும் ஒரு நல்ல நடிகரா நல்ல படம் கொடுக்கின்ற ஒரு உணர்வோட நானும் முயற்சி பண்ணிட்டு இருக்கேன். கண்டிப்பா நானும் ஒரு மக்கள் மத்தியில் இன்னும் மேலும் ஒரு உயரத்துக்கு வர போராடிட்டு இருக்கேன். நம்ம ஹீரோ ஆயிட்டோம், எப்பவுமே ஹீரோ தான். நீங்க எந்த அளவுக்கு ஹீரோ ஆயிட்டீங்க, இதுல சிவகார்த்திகேயன் மற்ற ஹீரோக்கள் வந்து இணைந்து நடிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கா? கண்டிப்பா நல்ல கதையமைச்சா கண்டிப்பா பண்ணலாங்க. ஒரு நடிகர்களுக்கு உதயநிதியும் அரசியலுக்கு வந்தாரு, விஜய் அரசியலுக்கு வந்தாரு. இப்போ 2 பேரும் வெவ்வேறு கட்சியில இருந்தாலும் நீங்க யாருக்கு ஒரு ஆதரவா இருப்பீங்க சார்? 2 பேத்துக்கும் ஆதரவு இருக்குங்க. வாக்களிக்கும் போது ஒருத்தருக்கு தானே வாக்களிப்பீங்க? கண்டிப்பா. நீங்க யாருக்கு வாக்களிப்பீங்க சொல்லுங்க. நீங்க யாருக்கு எனக்கு பிடிச்ச மாதிரி ஒரு கட்சி ஒண்ணு இருக்கும். எனக்கு பதில் நீங்களே சொல்லிட்டீங்க. நெக்ஸ்ட் கண்டிப்பா 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 இன்னொரு படம். ஆமா, இயக்குனர் கண்டிப்பா ஆல்ரெடி சில கதைகளை வச்சிருக்காரு இயக்குனர் தம்பி. ஆமா, இல்ல அப்படி இல்ல, இந்த படம் ஆரம்பிக்கிறப்பதுல இருந்து நாங்க பேசிட்டு தான் இருக்கோம். இது வெற்றி தான் முடிவு பண்ணது இல்ல. முன்னாடி ரிலீஸ்க்கு முன்னாடி அண்ணன் நானும் சேர்ந்து ஒரு படம் பண்ணுன்ற முடிவுலயும் இருக்கோம். அது இப்பவா உடனேவா இல்ல அதுக்கப்புறமாங்கிறது இப்போ உங்க படங்கள் வேற ஜானர்ஸ்ல இல்ல. நீங்க இந்த 4 படத்தையும் 3 படத்தையும் சொல்லுங்க. விடுதலை, கருடன் எப்படி இருக்கு? எல்லாம் ஒரே மாதிரியா இருக்கா? ரோட்ல வேற வேற தான் இருக்குது. சீக்கிரம் கண்டிப்பா இதுல இருந்து இப்ப இந்த 3-4 படம் இல்லாமல் அடுத்த இன்னொரு படம் கண்டிப்பா இது இல்லாம வேற மாதிரி ஒரு ஸ்டைல வரும். கண்டிப்பா கதை நான் பண்றப்ப அதை ஏத்துக்கிற விதத்துல இருந்தா கண்டிப்பா பண்ணேன் நான். மாமன் தேங்க்யூ.
ஆனா அப்புறம் டைரக்டர் சார் வந்து சொல்லியிருந்தாப்புல படிப்பு செலவு எல்லாத்தையும் நான் ஏத்துக்கிறேன் அப்படின்னு இந்த இடத்துல சொல்லும்போது அண்ணன் அதுக்கு என்ன சொன்னாங்க? டைரக்டர் சார் சொல்லியிருந்தாப்புல படிப்பு செலவு எல்லாத்தையுமே நான் ஏத்துக்கிறேன் அப்படின்னு இங்க வச்சு ஒரு டக்குனு ஒரு வாக்கு கொடுத்திருந்தாப்புல. அண்ணன் அது பார்க்கும்போது எப்படி? நல்ல மனசு உள்ளவங்க இங்க வச்சுன்னு கிடையாது. அவர் இதுக்கு முன்னாடி ஸ்கூல்ல நான் ஸ்கூலிங்ல இருக்கிறது சில பேர் வருவாங்க, தம்பி என் கண்ணு முன்னாடி பண்ணிக்கிட்டு தான் இருந்தார். என்னால் முன்னூத்தி இருந்தாரு வச்சுக்க ஒரு உதவி இருக்கணும் போன் பண்ணிட்டு இந்த மாதிரி ஒரு ஹெல்ப் கேட்க வேண்டாம், கொஞ்சம் கொடுங்கடா பண்ணிட்டு தான் இந்த இடத்துல எல்லாருக்கும் சொல்ற மாதிரி வச்சாலும் டக்குன்னு இங்க மட்டும் சொல்ல எப்பவுமே அப்படித்தான் இருக்கு. நாங்கள் நம்ம சப்போர்ட் பண்ணுவோமே இல்லையா, நல்ல விஷயத்துக்கு. அது மெயினா படிப்பு விஷயத்துக்கு கண்டிப்பா சப்போர்ட் நான் எப்பவுமே பண்ணிக்கிட்டே தான் இருக்கேன். இன்னைக்கு கிடையாது, நான் ஆரம்பத்துலேருந்து பண்ணிக்கிட்டே தான் இருக்கேன், இப்பவும் பண்ணுவேன், நாளைக்கும் பண்ணுவேன், தொடர்ந்து நான் வேண்டிக்கிறேன். என்னை அந்த இடத்துல இயற்கை இந்த தெய்வம் என்னை அந்த இடத்துல வச்சுக்கணும்னு ஆசைப்படுறேன். உங்களோட வெற்றி வந்து உங்களோட வெற்றி மட்டும் இல்லை, எல்லாரும் சொந்தம் அவங்க வீட்டுல இருக்க ஒருத்தர் வெற்றியா பார்த்து எல்லாருமே கொண்டாடுறாங்க. அதெல்லாம் பாக்குறப்ப உங்களுக்கு எப்படி இருக்கு? மறுபடியும் ஒரு நிலைமைக்கு வரணும்ன்றவங்க இந்த வீட்டுல இன்னும் வரணும்னு நினைக்கிறப்போ நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? அதுதான் எல்லாத்தையும் நம்புங்க, அதை தாண்டி தன்னம்பிக்கையோட இருங்க. உங்களால முடியாதது எதுவுமே இல்லை. ஸோ நம்மளால முடியுன்றது 90% வைப்போம், 10% அடுத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்ணட்டும். அதனுடைய முழுமை அடுத்த நம்பி இருக்க வேண்டாம், விடாமுயற்சி கண்டிப்பா அது என்னைக்குமே அதுக்கான வெற்றியை கொடுத்தே தீரும். கடைசி கேள்வி கடைசி கேள்வி இல்ல அப்படிலாம் கிடையாது, எதுவுமே இல்லை. லோகேஷ் படத்துல நான் நடிக்கணும்னு என்னோட ஆசை கண்டிப்பா ஃபியூச்சர்ல கண்டிப்பா பிரதர் கூட சேர்ந்து நான் ஒர்க் பண்ணி நினைக்கிறேன். எனக்கு ஒரு ஆசை இருக்குது. அவர் கம்பெனில சில கதைகளை எனக்கு சொல்லிக்கிட்டு தான் இருக்காரு. அது எப்போ வேண்டாலும் அறிவிப்பு வரலாம்.